Bonjour tout le monde, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Tamil. Aujourd'hui, vous allez apprendre des phrases très importantes à utiliser. C'est la pharmacie. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ கடந்த வீடியோவினுடைய இரண்டாவது பாகம். கடந்த வீடியோவில் ஃபார்மசியில் சென்று எவ்வாறு உரையாடுவது என்பது தொடர்பான வாக்கியங்களை பார்த்திருந்தோம். இன்றைய வீடியோ ஃபார்மசியில் வேலை செய்பவர்கள் நம்முடன் உரையாடும் வாக்கியங்களை பார்க்க போகின்றோம். இந்த உரையாடல்களில் நாம் கேட்கும் மருந்து பொருட்களை ஃபார்மசியில் வேலை செய்பவர்கள் எந்த அளவுகளில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கூறுவார்கள். இந்த வாக்கியங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு மருத்துவர் வழங்கும் மருந்து பொருட்களை சரியான முறையில் எடுத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். பகுதி ஒன்றிற்கான வீடியோவை பார்க்க ஆர்வம் இருந்தால் ஐகார்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் கொடுக்கின்றேன், சென்று பாருங்கள். மறக்காமல் பிரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா ஃபார்மசி ஒன்றுக்கு நாம் சென்றவுடன் நம்மை கேட்கும் கேள்வி, உங்களிடம் மருந்து சீட்டு இருக்கின்றதா என்பதை. Vous avez une ordonnance அல்லது Vous avez une prescription du médecin? Pouvez-vous donner l'ordonnance s'il vous plaît? Donnez-moi l'ordonnance s'il vous plaît. இந்த வகையில் கேட்பார்கள். அடுத்து உங்களுடைய வித்தல் கார்டை தாருங்கள் என்பதை Donnez-moi votre carte vitale அல்லது votre carte vitale s'il vous plaît. உங்களிடம் முச்சுவல் இருக்கின்றதா என்பதை Est-ce que vous avez une mutuelle அல்லது Vous avez une mutuelle. அடுத்து உங்களுக்கா அல்லது ஒரு குழந்தைக்கா என்பதை C'est pour vous ou pour un enfant. C'est pour vous ou pour un enfant. உங்களுடைய குழந்தைகளுக்கு மருந்தெடுக்க போகிறீர்களாக இருந்தால் எத்தனை வயது என்று கேட்பார்கள். Quel âge a-t-il அல்லது Quel âge a-t-elle. நீங்கள் மருத்துவரை பார்த்தீர்களா அல்லது மருத்துவரிடம் சென்றனீர்களா என்பதை Est-ce que vous avez vous un médecin? Est-ce que vous avez vous un médecin? உங்களுடைய மகளுக்கு மருந்தெடுக்க போகிறீர்களாக இருந்தால் உங்களுடைய மகள் என்ன நிறை அல்லது எத்தனை கிலோ என்று கேட்பார்கள் அல்லவா. இதனை Combien pèse votre fille? Combien pèse votre fille என்று கேட்பார்கள். உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா என்பதை Vous avez de la fièvre? Vous avez de la fièvre. அவள் இருமுகிறாளா என்பதை Elle tousse? Elle tousse. அடுத்து நாம் இருமலுக்கு அல்லது தொண்டை வலிக்கு மருந்து ஏதாவது தாருங்கள் என்று கேட்கும் பொழுது உங்களுக்கு இனிப்பாக வேண்டுமா அல்லது சிறப்பாக வேண்டுமா என்று கேட்பார்கள் அல்லவா. இதனை Vous préférez des pastilles ou du sirop? Vous préférez des pastilles ou du sirop? அடுத்து இந்த மருந்தை தரப்போகிறேன், ஒரு நாளைக்கு 2 மாத்திரைகளை 2 தடவை எடுங்கள் என்பதை Voilà, je vais vous donner ceci. Vous prenez 2 comprimés 2 fois par jour. Voilà, je vais vous donner ceci. Vous prenez 2 comprimés 2 fois par jour. அடுத்து சக்தி வாய்ந்த ஒரு சிரப் ஒன்று தரப்போகிறேன். இதனை ஒரு நாளைக்கு 4 தடவை ஒரு மேசைக்கரண்டி படி எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை Je vais vous donner un sirop qui est très efficace. Prenez une cuillère à soupe de sirop 4 fois par jour. Je vais vous donner un sirop qui est très efficace. Prenez une cuillère à soupe de sirop 4 fois par jour. அடுத்து நாம் தொண்டை வலிக்கு ஏதாவது மருந்து தாருங்கள் என்று கேட்கும் பொழுது Prenez des pastilles contre le mal de gorge. Prenez des pastilles contre le mal de gorge. அதாவது தொண்டை நோவுக்கு எதிராக இந்த இனிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு மாத்திரைகளாக வேணுமா அல்லது சிறப்பாக வேணுமா என்பதை Préférez-vous le médicament en comprimé ou en sirop? Préférez-vous le médicament en comprimé
ou d'un sirop? Vous préférez une pommade ou des comprimés? Vous préférez une pommade ou des comprimés? இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு ointment-ஆக வேண்டுமா அல்லது மாத்திரைகளாக வேண்டுமா என்பது. அடுத்ததாக மருந்து துண்டில் குறிப்பிட்ட அளவு மருந்துக்கு கூடுதலாக எடுக்க வேண்டாம், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை Faites attention de ne pas dépasser la dose prescrite. Faites attention de ne pas dépasser la dose prescrite. அடுத்து ஒரு நாளைக்கு சாப்பாட்டிற்கு முதல் ஒரு தேக்கரண்டி வீதம் 3 தடவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை Prenez une cuillère à café 3 fois par jour avant les repas. Prenez une cuillère à café 3 fois par jour avant les repas. அடுத்து இந்த மருந்துக்கு உங்களுக்கு நித்திரை வரும், நீங்கள் கார் ஓட்டுபவராக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு Il se peut que vous soyez somnolent, donc prenez garde si vous devez conduire. Il se peut que vous soyez somnolent, donc prenez garde si vous devez conduire. நாம் சில வேளை சில மருந்துகளை கேட்கும் பொழுது இதில் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்பார்கள் அல்லவா? இதனை Vous en voulez combien? Vous en voulez combien? அடுத்து உங்களுக்கு அடிக்கடி கண் வலிக்கிறதா என்பதை Vous avez souvent mal aux yeux? Vous avez souvent mal aux yeux என்று கேட்பார்கள். அடுத்து கண்ணுக்கு தரும் மருந்து துளிகளை ஒரு நாளைக்கு 2 துளிகள் வீதம் 3 தடவை ஒவ்வொரு கண்ணிலும் விடுங்கள் என்பதை Vous allez mettre 2 gouttes dans chaque œil 3 fois par jour. Vous allez mettre 2 gouttes dans chaque œil 3 fois par jour. அடுத்து சில மருந்துகளை தண்ணீரில் கலக்க வேண்டும். இந்த மருந்தை தண்ணீரில் கலந்து அதன் பிறகு ஃப்ரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இதனை Celui-ci à diluer dans l'eau et à conserver au frigo. படுக்கும் பொழுது 1 அல்லது 2 மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை Prenez une ou 2 tablettes au coucher. Prenez une ou 2 tablettes au coucher. அடுத்து ஒரு கிழமை வரையும் ஒவ்வொரு சாப்பாட்டு நேரத்திற்கு முன்னமும் 3 மாத்திரைகள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை Vous prenez 3 comprimés par jour en avant chaque repas pendant une semaine. அடுத்து பாராசிட்டமால் மாத்திரையை காட்டி இந்த மாத்திரை உங்களுக்கு தெரியுமா? இதனை ஒவ்வொரு 6 மணித்தியாலத்திற்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு காய்ச்சல் அல்லது வலி இருந்தால் என்பதை Paracétamol, vous connaissez, c'est à comprimer toutes les 6 heures si vous avez de la fièvre ou de l'air. அடுத்து நீண்ட காலமாகவா நீங்கள் மலச்சிக்கலில் இருக்கிறீர்கள் என்பதை Ça fait longtemps que vous êtes constipé? Ça fait longtemps que vous êtes constipé? எப்படி இது உங்களுக்கு நடந்தது என்பதை Comment est-ce que vous vous êtes fait ça? Comment est-ce que vous vous êtes fait ça? அடுத்து மிகவும் முக்கியம் டொலிப்ரான் சிறப்புக்குள் இருக்கும் மருந்து குழாயை டொலிப்ரானுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வேறு எந்த மருந்துக்கு பயன்படுத்தக்கூடாது. எல்லாவற்றில் மருந்து கொடுக்கும் அளவில் பிழை ஏற்பட்டுவிடும். இதனை Très important, bien utiliser la pipette de Doliprane pour le Doliprane, ne pas utiliser avec les autres, sinon il va une erreur de dose. அடுத்து 2 நாட்களுக்குள் உங்களுக்கு சரியாகவிட்டால் உங்களுடைய மருத்துவரை போய் பாருங்கள் என்பதை Si ça ne va pas mieux dans 12 jours, allez voir votre médecin. Si ça ne va pas mieux dans 12 jours,
allez voir votre médecin. ஒரு மருத்துவரை சென்று பார்ப்பதற்கு நான் உங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறேன் என்பதை je vous conseille quand même d'aller voir un médecin. Je vous conseille quand même d'aller voir un médecin. அடுத்து 3 நாளைக்கு பிறகும் உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் மருத்துவர் ஒருவரை சென்று பாருங்கள் என்பதை si vous avez encore de la fièvre après 3 jours, bien aller voir un médecin. Si vous avez encore de la fièvre après 3 jours, bien aller voir un médecin. அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என்பதை பல வடிவில் கேட்பார்கள். Il vous faut autre chose, il vous faut autre chose அல்லது besoin d'autre chose அல்லது vous avez besoin d'autre chose, ce sera tout. அடுத்து மொத்தமாக 30 யூரோ வருகிறது என்பதை ça vous fera un total de 30 euros. Ça vous fera un total de 30 euros. இறுதியாக நாம் பணம் செலுத்த வேண்டி இருக்கும் பொழுது நீங்கள் காசால் பே பண்ண போகிறீர்களா அல்லது கார்டால் பே பண்ண போகிறீர்களா என்பதை vous réglez par carte ou en espèces. Vous réglez par carte ou en espèces என்று கேட்பார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாக்கியங்களை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு நினைவில் வைத்து கொண்டால் நீங்கள் ஃபார்மசிக்கு செல்லும் பொழுது அவர்கள் சொல்வதை விளங்கிக் கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.